ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாருமே டெய்லி ஒரு 3 முகமூடிகள் யூஸ் பண்றோம். அத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். நம்ம ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, குழந்தைங்களா இருந்தாலும் சரி. இந்த 3 முகமூடி கண்டிப்பா டெய்லி யூஸ் பண்றோம் டே டு டே லைஃப்ல. ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு பார்த்தீங்கன்னா, அ வெளி வெளியில இருக்கிற இடங்கள்ல, புறத்துல அதாவது அ ஆஃபீஸா இருக்கலாம், குழந்தைங்களா இருந்தா ஸ்கூலா இருக்கலாம், பொது இடங்களா இருக்கலாம், காமன் பிளேஸ்ல, சொசைட்டில நம்ம இருக்கும்போது எல்லாருடைய குட் புக்லயும் இருக்கணும். எல்லார்ட்டயும் நம்ம நல்ல பேர் வாங்கணும்னு ஆல்வேஸ் இந்த முகமூடி ஸ்மைலி ஃபேஸா தான் இருக்கும். 2வது முகமூடி வீட்ல. வீட்லயும் நம்மளுடைய க்ளோஸ் ரிலேஷன்ஸ்ட்டயும். க்ளோஸா இருக்கிறவங்கள்ட்ட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ட்டயோ அல்லது வீட்ல வந்து ஸ்பௌஸ்ட்ட, குழந்தைகள்ட்ட வந்து முகமூடி அப்படியே மாறிடுங்க. இங்க ஸ்மைலி ஃபேஸ் பார்க்குறது ரொம்ப அரிதா போயிடும். எந்த நேரமும் ஒரு ஆங்ரி ஃபேஸ் தான் பார்ப்போம். நம்ம ரொம்ப பாசத்த, அன்ப வெளிப்படுத்துற விதம் கூட கோவத்துல தான் வெளிப்படுத்துறோம் நம்ம எல்லாருமே. ஸ்பௌஸ்ட்டயும் சரி, குழந்தைகள்ட்டயும் சரி. ஸோ வீட்டுக்குள்ள இருக்கிற முகமூடி 2வது இது. 3வது இந்த 2மே இல்லாம நீங்க நீங்களா இருக்கும்போது, தனியா இருக்கும்போது, யாருமே உங்க கூட இல்ல, யாருமே உங்கள கவனிக்கல, யாராலயும் நீங்க கவனிக்கப்படல, அப்படின்னு நீங்க தனியா இருக்கக்கூடிய அந்த தனிமையில உங்களுக்குன்னு ஒரு முகமூடி இருக்கும். அதுதான் உங்களுடைய ரியல். அந்த ரியல்ல என்ன மாதிரியான பயங்கள் இருக்கு? என்ன மாதிரியான எண்ணங்கள் இருக்கு? அதுதான் நீங்க. அதுதான் நான். இட்ஸ் மீ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முகமூடியில என்ன மாதிரியான விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு நாள் பாஸ் குடுத்து கவனிச்சு பாருங்க. திங்க் டிஃபரண்ட். கொஞ்சம் மாத்தி தான் யோசிக்கலாமே! நன்றி.